Sri Siva Shankara Devane, Sri Siva Shankara Devane. Siva Shankara nin padam charanam, Chinmaya Rupa Mudal Vandanam. Siva Shankara nin padam charanam. Questions? Our question is, when you are offering some naivedyam to God, food to God, we call it as naivedyam, offering to God. And after it has been offered to God, we distribute to the devotees. That's called prasadam. Is it not? So both are different, no? God eating and you are eating makes little difference. After God accepts that, it is distributed as a blessing from Him. Prasadam. Shankaram, Siva Shankaram. Actually, forget about God and offering to the statues and other temple deities. Even when a Mahatma eats, when a good soul eats, our Tirumular says, Vittagar agiya vedathar unda oon ari ayan mal unda vannamam. Vittagar agiya, they have gone to greater levels, Vittagargal. Unda oon, அவங்களுக்கு கொடுக்குற offering, ஹரி அயன் மால், பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் சாப்பிட்டது ஈக்குவலாம். அதனால் திருவண்ணாமலையை பற்றி ஒரு பாட்டு இருக்கு. ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார், அவர் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்திலேனே சோனாபுரி நாட்டினிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இங்கே சிவபூஜை செய்யாமல் திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்களாம். அப்படி சிவபூஜை செய்து உண்கிறவர்கள் இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்கிற பக்தர்களுடைய எச்சையை சாப்பிட்ற ஒரு நாயாவது நாம் பிறந்திருக்கக்கூடாதா திருவண்ணாமலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வித்தகராகிய வேடத்தர் ஒரு சித்த புருஷனுடைய எச்சை சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னா, பத்ரகிரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ராஜாவாக இருந்து பட்டினத்தாரால் ஈர்க்கப்பட்டு திருவிடைமருதூர் கோயில் வாசலில் உட்காந்துன்னு இருக்கார். அப்போ அவர் சாப்பிட்டு மீதியெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு நாய் சாப்பிட்டுனே இருக்கும். ஒரு நாள் அந்த நாய் இறந்து போயிடுது. 20 வருஷம் 5 வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு தேர் வந்து நிற்கிதாங்க. அந்த தேரில் காசி ராஜாவும் ராஜகுமாரியும் வர்றாங்க. அந்த ராஜகுமாரி ஓடி வந்து சொல்கிறா, சாமி எனக்கு தெரியுதா அப்படின்னு. யாருமான்? அந்த நாய் நீங்கள் போட்ட எச்ச சாப்பாடை சாப்பிட்டு நான் வந்து காசி ராஜகுமாரியாக பிறந்த பிந்து உங்கள் ஞாபகமாகவே உங்களை கல்யாணம் கட்டிக்கலான்னு வந்துக்கிறேன்னாலாம். அப்போது ஒரு மகானுடைய எச்ச சாப்பாட்டுக்கு காசி ராஜகுமாரியாக பிறந்து ஞாபகத்தோடு இருந்து திருவிடைமருதூருக்கு வந்து மகாலிங்கேஸ்வரருக்குள்ளே மெர்ஜ் ஆகிற அளவுக்கு பவர் கிடச்சிருக்கேன்னா பார்த்துக்கோ. அதனால் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Shankaram, Siva Shankaram. There are 12 souls in the Pitruloka as counselors. What happens to those 12 souls after their duty duration expires? What is Pitruloka? இப்போ நீங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கீங்க. After your physical demise, you are not liberated still. Liberation comes only when you go devoid of all desires. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. உங்களுக்கு பந்தம் பாசம் இன்னும் எது மேலேயாவது ஆசைகள் இருக்கிற வரைக்கும் திருப்பி உலகத்தில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. புனரபி ஜனனம் புனரபி ஜனனம். இப்போ ஆசா நுகலம் துகளாயினபின் தான் இந்த பேசாத அனுபூதி பிறக்கும், அமைதி பிறக்கும். அது வரைக்கும் என்னன்னாக்கா இட்ஸ் லைக் எ டிரான்சிட் லான்ச். ஃப்ரம் இயர்ஸ் ஆஃப்டர் யுவர் ஃபிசிக்கல் டெமைஸ் நீங்கள் வந்து பித்ருலோகத்துக்கு போகிறீங்க. அங்கே இருப்பீங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. இங்கே காலையிலனா அங்கேயும் காலையில், இங்கே கண்ணில்னா அங்கேயும் கண்ணில், அப்படி தான் இருப்பீங்க. சேம் திங். பட் யூ வில் பி இன் ஏ எத்தீரியல் பாடி. இந்த எலும்பு தோலோடு இருக்க மாட்டீங்க. எத்தீரியல்னால் என்ன? அதை கட் அவுட் லே அவுட் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஷேடோ, அந்த மாதிரியான பாவத்தில் இருப்பீங்க. அங்கே பெரியவங்கள்லாம் இருப்பாங்க.
இன்னும் கூட உங்களை மாதிரியே இருந்து உங்களை விட பெரியவங்க இருக்காங்க இல்லையா உலகத்தில், மடாதிபதிகள் அவங்க இவங்க, அவங்க கூட இன்னும் லிபரேஷன் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா அங்கே போவாங்க, அவங்களும் திருப்பி வருவாங்க. ஸோ இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் சாமியாருங்க அவங்களெல்லாம் போய் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அங்கேயும் அங்கே சாமியாருங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்கெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம். திருப்பி நீ உலகத்தில் வர வேண்டிய டைம் வருது. அப்போ ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்காங்க, அதில் 12 பேர் உட்காந்து இருப்பாங்க. தே ஆர் கால்டு கவுன்சிலர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த ரவுண்ட் டேபிளில் போய் உட்காரும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ போன ஜென்மத்தில் இந்த மாதிரியெல்லாம் வந்து அட்டைன் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்ட, இந்த ஜென்மத்தில் இப்போ திருப்பியும் போகிற, கான்சன்ட்ரேட் பண்ணு, திருப்பியும் வந்து இந்த உலகத்துக்கு வராத, யூ ஹேவ் டு லிபரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னெல்லாம் உனக்கு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 12 பேர் கூட இந்த பூமியிலிருந்து அங்கே போனால் நல்லவங்கள்லேருந்து செலக்ட் ஆகுறாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி யாரெல்லாம் ஜென்ரல் பாடி மெம்பரோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் உங்கள்கிட்டருந்து போனவங்கள்லேருந்து தான் செலக்ட் ஆகுறாங்க. அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னா, அவங்க இந்த பூமியில் இருந்த போதும் உருப்பட்டுருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் குறை இருந்திருக்கும், அங்கே போயிருப்பாங்க, அந்த கடனை கழிச்சிருப்பாங்க, கடன் சார் கர்மா, அதை கழிச்ச உடனே அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிடுது. அண்ட் தே ஆர் ஈக்குவல் டு தேவதாஸ், பித்ரு தேவதாஸ் அப்படின்வாங்க. பித்திருக்களுக்கு உள்ள உலகத்தில் அவங்கெல்லாம் இந்த செலஸ்டியல்ஸ் மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கா அப்படின்னா இருக்கவே இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட். ஸோ தெர் இஸ் ஒன் லேடி, her name was Betty Jones. She was by mistake taken to the ethereal world. அவள் பேர் பெட்டி ஜோன்ஸ். அவள் வந்து உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறா. அவளை தூக்கி ஈவன் ஐஸ் பாக்ஸில் வச்சிடுறாங்க போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆர் ஸ்பிரிட் கோஸ் டு தி எத்திரியல் வேர்ல்ட், பித்ருலோகத்துக்கு போகுது. போயிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் ப்ரீமெச்சூராக வந்துட்டு திருப்பியும் உன்னை பூமியில் போகணும். இப்போ டாக்டருங்க அந்த ஐஸ் பொட்டியில் வச்சுக்கிற பொம்பளைக்கு உயிர் வந்துச்சுன்றாங்க. And then she comes to a normal life and goes and preaches in all the churches. Betty Jones preaches in all the churches about her near-death experiences. That book is called Embraced by Light. Yes, Baba. And the Council of Men பத்தி சொல்றோம். The Council of Men. My escorts and I were still in the garden, and as I became aware again of my surroundings, my view of earth was closed. They led me from the garden to a large building. As we entered it, I was impressed with its details and exquisite beauty. Buildings are perfect there. Every line and angle and detail is created to perfectly complement the entire structure, creating a feeling of wholeness or inevitability. Every structure, every creation there is a work of art. I was led to a room which was exquisitely built and appointed. I entered and saw a group of men seated around the long side of a kidney-shaped table. I was led to stand in front of them within the indented portion of the table. One thing struck me almost immediately. There were 12 men here, men, but no women. As a rather independent thinker on earth, I was sensitive to the roles of women in the world. I was concerned about their equality and fair treatment and had very strong opinions as to their ability to compete with men on an equal footing in most settings. I might have reacted unfavorably to this council of men and no women, but I was learning to have a new perspective about the differing roles of men and women. This understanding had begun earlier while viewing the creation of the earth. I had seen then the differences between Adam and Eve. I was shown that Adam was more satisfied with his condition in the garden and that Eve was more restless. I was shown that she wanted to become a mother desperately enough that she was willing to risk death to obtain. Eve did not fall to temptation as much as she made a conscious decision to bring about conditions necessary for her progression, and her initiative was used to finally get Adam to partake of the fruit.
In their partaking of the fruit, then they brought mankind to mortality, which gave us conditions necessary for having children, but also to die. I saw the Spirit of God resting upon Eve, and I understood that the role of women would always be unique in the world. I saw that the emotional structure of women allowed them to be more responsive to love and to allow the Spirit of God to rest upon them more fully. I understood that their roles as mothers literally gave them a special relationship to God as creators. I also understood the peril women faced from Satan. I saw that he would use the same process of temptation in the world that had been used in the garden. He would try to destroy families and therefore humanity by tempting women. This unsettled me, but I knew it was true. His plan seemed obvious. He would attack women through their restlessness, using the strength of their emotions, the same emotions that gave Eve power to move when Adam was too satisfied with this situation. You know, this book is in our library. So if you want to know more about, you read that book. The book's name is Embraced by Light. The author is Betty Jones. அவருடைய கொஸ்டின் ராகவேந்திரர் வம்சத்தில் வந்து பேத்தி கஷ்டப்படுறாரு. உண்மையான விஷயம்னா ராகவேந்திரருடைய பொண்டாட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டார். ராகவேந்திரருடைய பேர் வெங்கடநாதன். ஸோ when he was made the மடாதிபதி ஆஃப் கும்பகோணம் அண்டர் த தீர்த்தர், அவங்க ஒய்ஃபு ஐயோ என் வீட்டுக்காரன் போட்டான்னு சொல்லி கிணத்துல வந்து சூசைட் பண்ணி செத்துவிட்டான். தென் வென் ராகவேந்திரா யூஸ் டு ப்ரே, அவன் இந்த இதில் வந்து பேன் நின்றுட்டு இருப்பாள். இவர் வேறு பாவம்னு சொல்லி ஒரு நாள் ஜபிச்ச தண்ணியை தெளிச்சிடுறாரு. இப்போது இவருக்கு அந்த கர்சு வந்துடுது. அதாவது யாராவது சூசைட் பண்ணிக்கினா அதனுடைய பலன்களை அவங்க அனுபவிக்கணும். அப்போ தான் அது தப்புன்றது அவங்களுக்கு தெரியும். இவர் முக்தி கொடுத்துட்றார். முக்தி இல்லை, அந்த பேய் உருவம் இல்லாமல் பண்ணிடுறாரு. அதனால் அவருக்கு சாபம் கிடைக்கிது. சரஸ்வத் பிராமன் கம்யூனிட்டியில் வந்தவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் முத்தேதலன்னுவாங்க, சுமங்கலிகளுக்கு ஒரு புடவை கொடுக்கணும், அப்போ தான் நீ செஞ்ச தப்பு வந்து பிராயச்சித்தம் கிடைக்கும்னு. ஸோ ஒரு சாமியம் ஆனதுனாலே அவங்க குடும்பம் ரிச்சாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவோ மகன் உலகத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று அருள், ஒன்று பொருள். மடாதிபதியாக இருந்தால் என்னப்பா இப்போது உலகத்தில் ரெண்டு இருக்குது, அருள் பொருள். ஸோ யார் நிறைய தவம் செஞ்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட அருள் நிறைய கிடைக்கும். யார் நிறைய தானம் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட பொருள் நிறைய இருக்கும், துட்டு நல்லா இருக்கும். இருவேறு உலக இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. உலகத்தில் திருன்னா துட்டோடு இருக்கிறது, இன்னொன்று தெல்லியராக இருக்கிறது. தெல்லியர்னா ஞானிகளாக இருக்கிறது. யாரோ சிவசங்கர் பாபா மாதிரி தப்பிச்சவங்க தான் வந்து வசதியாகவும் இருப்பாங்க. எனக்கு ஒன்றும் குறையில்லை, ஐ லிவ் வெரி கம்ஃபர்டபுளி. அருளும் இருக்குது, என்கிட்ட பொருளும் இருக்குது. ஆனால் நிறைய சாமியாருங்க அருள் இருக்கும், ஆனால் தான தர்மம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்பிறவிகளில் அவங்க தான தர்மம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள்லாம் வர்றீங்க, நான் உட்காந்த இடத்துல உங்களுக்கு தயிர் வடை கொடுக்குறேன், பழம் கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன். அவங்க கொண்டாந்து கல்யாண பார்ட்டி கொண்டாந்து கொடுத்த என்னடா அது மிக்சர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துன்னு தானே இருக்கேன் நான். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? நான் வெறுங்கையோடு தான் வர்றேன் கோயிலுக்கு. அப்போ அல்ல குறையாத அருள் வச்சிட்டு இருந்தாக்கா நம்முடைய சங்கல்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா இதெல்லாம் இருக்கணும் நம்மக்கிட்ட. அந்த உணர்வு இருக்கிற போது தானாகவே வரும். இதெல்லாம் நம்ம சுற்றி எல்லாமே நடக்கும். நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஐ நீட் நாட் கோ டு அன் ஆஃபீஸ், ரன் எர்ன் அண்ட் புட் இன் எஃப்டி அண்ட் கிவ் யூ மணி அண்ட் ஆல் தட். சங்கல்பத்தில் நடக்கும்.
எண்ணிய எண்ணியாங்கு எதுவர் எண்ணிய திண்ணியராக பெறின். மைண்டில் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். வேண்டிய வேண்டியாங்கு ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவம் செய்யணும்? என்ன நினைக்கோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், அதனால் தவம் செய் என்று சொல்லுகிறார்கள். ஸோ சிவசங்கர் பாபா தவம் செஞ்சுருக்காரு, அதனால் அருள் இருக்குது. நிறைய தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லா பிறவிலையும், அதனால் பொருளும் இருக்குது. ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன் நான். அருளால் பொருளால் அமரர் உலகம் புக்கியல் அலாகாது, அருளால் அலமலரும் அன்றே. இப்போ பொருளை வச்சுக்கிட்டு அமரர் உலகத்துக்கு போக முடியாது, அருளை வச்சுக்கிட்டு போகலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை. இப்போ இங்கே பொருள் தேவைப்படுது. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மகான்கள் உலகத்தில் ரொம்ப கம்மி. ரெண்டு பவரும் இருக்கிறவங்க, ரிச்சாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இப்போ ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப கம்மி உலகத்தில். ஐ வாஸ் பிளஸ்ட் டு பி லைக் திஸ். எல்லா பிறவிலையுமே நான் ரிச்சாக தான் இருக்கேன், எந்த பிறவிலையும் நான் ஏழையாக இருந்ததே கிடையாது. ஈவன் வென் ஐ வாஸ் born as Adi Shankara, I lived in the body of Kasi Maharaja for some time. When I was Patnatar, I was a very filthily rich person compared even to the Chola king. ஸோ எல்லா பிறவிலையும் பணம்னா அப்படி ஒரு வசதியாக தான் இருப்பேன் நான். when I was born as சுந்தரமூர்த்தி நாயனார், நரசிங்க முனையர், நம்ம பிறந்தது ஐயர் குடும்பத்தில். ஆனால் நரசிங்க முனையரே என்ற அந்த நாட்டு ராஜா என்னை எடுத்துன்னு போய் வளர்த்தான், ஆனால் நான் அப்பயும் பணக்காரனாக தான் இருந்தேன். ஸோ ஆல் மை பஸ் ஐ ஆம் ஆல்வேஸ் ரிச், ஐ ஆம் நாட் புவர். தகுதி இருந்தால் மோட்சமும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான தகுதி என்பது என்ன? காஞ்சி பரமாச்சாரியார் புரந்தரனுக்கு மோட்சம் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறீர்கள். அவருக்கு அந்த தகுதி இருந்ததா? ஃபஸ்ட்டு இந்த கதை உங்களுக்கு தெரியணும். காஞ்சி மாப்பெரியவர் ஒரு நாள் பாத யாத்திரையாக போயிட்டுருக்காரு ஆந்திராவில் எங்கேயோ. அப்போ மழை வருது. மழை வர்றதுனால அங்கேருந்து ஒரு சின்ன கோயிலில் போய் ஒதுங்குறாரு. அவர் தியானத்தில் இருக்கார். திடீர்னு கண்ணு திறந்து பார்த்தா ஒரு 2000 பேர் எதிரில் எல்லோரும் கீழே விழுந்துருக்குறாங்க. அப்படியா இவர் சிரிச்சிருக்கிறார், நீங்கள் யாருன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பக்கத்து ஊருக்காரங்க, நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வர்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணலன்னா நாங்கள்லாம் வந்து எழமாட்டோம் அப்படின்னா. இவருக்கு சிரிப்பு வருது. சரி வாங்கன்னு அவங்க ஊருக்கு போகிறாரு. போன உடனே அவங்க ஒரு ஸ்கூலை க்ளீன் பண்ணி பெரியவர் தங்கிறதுக்காக அக்காமடேஷன்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ மடுத்து மேனேஜர் சொல்கிறார், இந்த 3 இலை இருக்கிற வில்வத்தை காட்டி பெரியவர் பூஜை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வில்வம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, நாளைக்கு காலையில் கொண்டாந்துருங்கன்ட்டு. மறுநாள் காத்தால எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, வில்வம் வரவே இல்லை. ஸோ காலையில் பூஜைக்கு ஒரு 9 மணிக்கு வந்து ஒரு அழுக்கான பையன், தலையெல்லாம் சிக்கு பிடிச்ச தலை, சற்று கூட கிடையாது, இப்படி அப்படி பார்த்துட்டு ஒரு மரத்தடியில் வில்வக்கூடியை வச்சுட்டு ஓடி போடுறான். அதை கொண்டாந்து வில்வம் எந்திரிச்சு ஒரு பையன் கொண்டாந்துருக்கான் அப்படின்னு. ஆனால் வர சொல்லி எங்கிட்டங்கிறார். இவங்க போய் அந்த பையனை நல்லா குளிப்பாட்டி அந்த பையனை அடிக்க மாட்டோம்னு அந்த புது துண்டு வேஷ்டி எல்லாம் கொடுத்து கூட்டின்னு வராங்க. பரமாச்சாரியர் அவன் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு. அவன் சொல்கிறான், என் பேர் புரந்தரன். ரொம்ப நல்ல பேராச்சே, எப்படி இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், நாங்கள் மதுரைக்காரங்க, பஞ்சம் பழிக்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் நானும் இந்த ஊருக்கு வந்தோம். எங்கள் அப்பா வந்து என்னை சொல்லியிருக்காரு, இந்த பாட்டெல்லாம் தெரியும், பன்றிநாதம் பாட்டெல்லாம் தெரியும், அதனால எனக்கு புரந்தரன் பேர் வச்சிருக்கிறாரு. சரிப்பா, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு கிடைக்காத வில்லும் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டின்னு போகிறபோது சொன்னார், 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த மாதிரி, டேய் இந்த மரத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோடா, இதில் வில்வான்னு பேர், பெரிய பெரிய ஐயம்மாருங்க சாமியாருங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்கடான்னு சொன்னார். அதனால் உங்கள் மரத்தை ஆள் அதை காட்டினோடனே ஞாபகம் வந்தது, நான் 10 கிலோமீட்டருக்கு போயிட்டு கொண்டு வரதுக்கு லேட் ஆச்சு. சரி கையிலேயே கொடுத்துருக்கலாமே, ஏன் மரத்தடியில் வச்சுட்டு ஓன்னு. நான் அழுக்கழுக்காக இருக்கிறேங்க, ஒருவேளை நீங்கள் நான் கொண்டாந்து இதை பூஜை பண்ணாமல் விட்டாக்கா உங்கள் பூஜை நின்று போயிடும்னு சொல்லி தான் நான் வச்சுட்டு ஓடிவிட்டேன் அப்படிங்கிறான். பெரியவர் ரொம்ப சந்தோஷமாக போகுது. அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு. சாமி சாமி அப்படிலாம் கேட்காதீங்க சாமி அப்படின்னு. ஏமா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எதுவும் கேட்கக்கூடாது, எந்த மகானை பார்த்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, 2 விஷயம் இருக்குது சாமி. ஒன்று வேணால் நான் வந்து இப்போ கேட்குறேன், இன்னொன்று நான் நீ இந்த ஊர் விட்டு போகிறப்ப தான் கேட்பேன். சரி என்ன வேணும்?
எங்கள் அப்பா எனக்கு நிறைய பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிறார், சாமி பாட்டெல்லாம். அதெல்லாம் நான் உங்கள் இதில் பாடணும் அப்படிங்கிறான். பெரியவர் சரி டெய்லி 3 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன் மத்தியானம், நீ வந்து என் இதில் பாடலான்னு. ஸோ அவன் 3 மணிக்கு டெய்லி வருவான். தத்தக்கா பித்தக்கான்னு அவனுக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் பாடின்னு இருப்பான். பெரியவராக அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஓடி போகுது. அவர் அந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாள் வருது. எங்கள் ஊரை விட்டு போகிற போது என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்குறேன்னு சொன்னானே, அந்த பயணத்தை எடுங்கன்னு. அவன் ஒரு மரத்துக்கு பின்னால் தேம்பி அழுதுன்னு இருக்கான். அவனை கூட்டுன்னு வர்றாங்க. என்னது நீங்கள் ஊரை விட்டு போகிறீங்களேன்னு எனக்கு வருத்தமாகுது சாமின்னு. சரி ஏதோ கேட்கணும் நீ கேளுன்னு. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா கேட்டார், இன்றைக்கானா ஒரு பெரிய சாமியை பார்த்தியானா, அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, எனக்கு மோட்சம் கொடுங்க சாமின்னு நீ கேட்கணுண்டான்னு, அதனால எனக்கு மோட்சம் கொடுங்க சாமின்றான். பெரிய ஒரு ஷாக் ஆகிடுறாரு. இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் மோட்சத்தை பற்றி கேட்குறான், வேறு எதுவுமே வேணான்னு சொல்கிறான்ட்டு அவங்க கோயில்காரங்கிட்ட சொல்கிறார், நான் காஞ்சிபுரத்தில் இருப்பேன், நீங்கள் எனக்கு டெலிகிராம் அனுப்புங்க இந்த பையனுக்கு ஏதாவது வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் ஒரு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கிடுகிடுன்னு போகிறார். மடத்தின் கிட்ட தானே காமாட்சி அம்மன் கோயில். கிடுகிடுன்னு போயிட்டு அந்த குளம் இருக்கு இல்லையா, அதில் சங்கல்பஸ்தானன்னு பேர். அப்படி 7-8 தடவை முங்கி எழுறாரு. அப்போ மடத்து மேனேஜர் வர்றார், ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, யாரோ புரந்தரன்னு ஒரு பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னு. பெரியவர் எனக்கு தெரியும், அவன் வந்து என்கிட்ட மோட்சம் கேட்டான், அவன் சாகரான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அம்பாள்கிட்ட நான் ப்ரே பண்ணால் அவன் சொல்கிறா இன்னும் 8 ஜென்மம் அவனுக்கு பாக்கி இருக்குடா, எப்படி மோட்சம் தரதுன்னு சொல்கிறா. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த பையன் ஒருத்தந்தான் என்கிட்ட மோட்சத்தை கேட்டிருக்கான். ரெண்டாவது அவன் கொண்டாந்து கொடுத்த வில்வம் நான் உன் ஹஸ்பண்டு சந்திரமௌலீஸ்வருக்கு தானே பூஜை பண்ணேன், அதனால் நீ ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்காக அவனுடைய 8 ஜென்ம கர்மா போகிறதுக்காக நான் 8 தடவை சங்கல்ப ஸ்நானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ பெரிய விஷயங்கள், நிறைய யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கேட்கறதுக்கு ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம், அவனுக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டு சங்கல்ப ஸ்நானம் பண்ணுற ஒரு சன்னியாசி கிடைக்கிறதும் கஷ்டம். இந்த 2வது பாட்டோட கேள்வி என்ன, பரமாச்சாரர் அப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு. ஆமாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் இப்போ சொன்னேன் எக்ஸாம்பிள். நான் என்னுடைய எல்லா ஸ்பீச்லேயும் அந்த காலத்திலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், தனம் தருவேன், கல்வி தருவேன், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தருவேன், நல்லன எல்லாம் தருவேன், ஏன் உனக்கு தகுதி இருந்தால் நான் மோட்சமும் தருவேன் அப்படின்னு. இது ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு சாதாரண ஆள் என்ன மாதிரி பைஜமா கொடுத்த வச்சுன்னு வாட்சை கட்டின்னு ஜாலியாக சொல்கிற வார்த்தை இது அல்ல. நான் எதை வச்சு அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஆம் மை ஸ்பிரிட் இஸ் பத்ரி நாராயணன். என்னுடைய ஆத்மா என்பது பத்ரி நாராயணன். நான் கைலாசத்துக்கு போன போது 33 கோடி தேவர்களும் ஆகாசத்திலேருந்து இறங்கி வந்தாங்க. வந்துட்டு நான் உட்காந்து தியானம் பண்ணுற இடத்துல எல்லாரும் அவங்கவுங்க வாகனம், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு, அவங்கவுங்க கிரீடத்தில் வந்துட்டு எல்லாரும் என்னை பார்த்து இப்படி கும்பிடுறாங்க. நான் சொன்னேன், நான் தானே உங்களை கும்பிடுவேன், நீங்கள் என்ன கும்பிடுறீங்கன்னு. அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான், ஓ நீ தான் சாட்சாத் பத்ரி நாராயணா, அதனால் உன்னை கும்பிட்றதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ சிவசங்கர் பாபா பத்ரி நாராயணன் என்ற பதவியில் இருக்கிறார், அதனால் பத்ரி நாராயணன் தான் மோட்சத்தை கொடுக்குறாள். இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது யார், பிரகஸ்பதி. பிரகஸ்பதினா யார், நவகிரகங்களில் குரு பகவானுங்கிறீங்க இல்லையா, அதுதான் பத்ரி நாராயணன். அந்த போஸ்ட்டில் இருந்தது யார், வேதவியாசர். ஸோ வேதவியாசர் இந்த போஸ்ட்டுக்கு யார் வந்திருக்காங்க, நான் வந்திருக்கேன். ஸோ என்னால் அதை கொடுக்க முடியும். அதனால தான் தில்லா நான் சொல்லுவேன், தகுதி இருந்தால் நான் மோட்சமும் கொடுப்பேன். அப்போ தகுதி என்ன, சும்மா இதில் வந்து என்னதுனால நான் கொடுத்துட முடியாது இல்லையா. அதுக்கு நான் பல விஷயங்களும் உங்களுக்கு சொன்னேன். நான் யாராவது ஒருத்தர் ஒரு 48 நாள் வருஷம் விரதம் இருந்து 18 தடவை சபரிமலைக்கு போனாக்கா அவங்களுக்கு ஐயப்ப சாமி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, 18 மலை யாராவது வருஷத்துக்கு 48 நாள் இருந்துட்டு வந்தாக்கா அவங்களுக்கு மோட்சம் தர்றேன்னு சொல்லிவிட்டு 18 படியில் 18 சித்தர்களை உட்கார வச்சுட்டு அந்த 18வது படிக்கு மேலே சித்தநாதருங்கிற கோலத்தில் அவரே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சித்தர்கள் இன்வென்ட்ரி எடுக்கிறாங்க, எத்தனை மலை நீ போனேன்னு. யார் 18 மலை எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து மோட்சம் கொடுக்குறேன்னு ஐயப்பசாமி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஐயப்பசாமி எப்படி இப்படி ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, அவரில் 2 இருக்குது. கச்ச பகவான். பகவான் என்பது யார்னா
சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் எவனோ அவன்தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மோட்சத்தை கொடுக்குற வேலையை சிவபெருமான்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் உங்களை வசதியாக வச்சுக்கிறதுக்குள்ள பவரை பெருமாள்கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. அதனால் அவரால் உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்க முடியுது, உங்களை நல்ல வசதியாகவும் இந்த உலகத்துக்கு உள்ள சுகங்களோடையும் வச்சுக்க முடியுது. அப்போது இதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கஷ்டம் மோட்சம் பண்ணுறது. இந்த கலியுகத்தில் மாத்திரம் 18 தடவை இந்த மாதிரி விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வந்தால் அவர் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு 18 பேர் ரெடியாக உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் யார்கிட்டையும் போய் அலையவே வேண்டியதில்லை, ஈஸியாக போயிடலாம். அது எப்படி அவருக்கு இந்த பவர் கிடைக்குது அப்படின்னா, அவர் பேர் என்ன, ஸ்ரீதர்ம சாஸ்தா. ஸ்ரீதர்ம சாஸ்தான்றது எப்பயோ கேரளாவில் பிறந்து இந்த 700 வருஷத்துக்குள்ளே வந்த மணிகண்டன் அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது மச்ச கூர்மம் வராக வருது இல்லையா, மச்ச கூர்மை, அந்த 3வது அவதாரம் 2வது அவதாரத்தில் வந்தவர் தான் தர்மசாஸ்திரம். ஸோ அவர் அந்த சீட்டில் தான் இருக்கார். அப்பப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேஷத்தில் வர்றார். அப்போ ராமரா வந்ததும் அவரே தான். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் வணங்கப்படுவோன் எவனோ அவன் தர்மசாஸ்தா, தர்மத்தினுடைய பிரதிபிம்பம். அதனால் ராமரா வந்தார். அப்போ ராமர் எங்கெல்லாம் வந்தார் வனவாச காலத்தில், நம்ம பம்பா நதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்தாரா? இன்றைக்கி நீங்கள் சபரி பீடன்னு போய் கும்பிட்றீங்களா, அங்கே சபரிக்கிட்ட எரிந்த பழம் சாப்பிட்டுட்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்தாரா? நல்லா யோசனை பண்ணிப்பார். ராமர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பம்பா நதி தீரத்துக்கெல்லாம் வந்திருக்காரு. அவருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அங்கே தான் சபரி பீடம் இருந்தது. மதங்க ரிஷியுடைய சிஷியாக இருந்து வெயிட் பண்ணியிருந்தார் ராமர் வரப்போகிறாருன்னு. அவர் நல்ல நல்ல பழத்தை சாப்பிட்டு கொடுத்தாரு. சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும், மோட்சம் வேணும்னா, எதில் நெருப்பில் போமான்னாரு. அந்த மாதிரி நெருப்பில் போயிட்டான். ஓகேவா? அப்போ அந்த இடம்லாம் ராமருக்கு பிடிச்சிருந்தது. காரணம் ஒன்று. ஏன் ராமராக இருந்தவர் ஐயப்பனாக வரணும், கேரளாவில் ஏன் வரணுன்றது காரணம் ஒன்று. காரணம் 2, கைகைக்கு தன் மகன் பரதன் பட்டணம் கட்டிக்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் ராமாவதாரத்தில் அது நடக்கவே இல்லை. ஏன்னா பரதன் ராமருடைய செருப்பு வச்சுக்கிட்டு தான் நான் ரூல் பண்ணுவேன், நீ ராகாசி, நீ உன்னை மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன்லாம் கைகையை திட்டிடுறான். அவளுக்கு அந்த நிறைவேறாத ஆசை இருந்தது. அப்போது ராஜசேகர பாண்டியனா யார் வந்தாங்க? தசரதன் தான் வந்தான். ராஜசேகரன் பாண்டியனுடைய 2வது மனைவி சிற்றன்னையாக வந்தது யார்? கைகேயி. அப்போது முதல்ல ஒரு ரிஷி பத்தினிக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காந்தமலையில் எடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் ஐயப்பன். அந்த பரதனாக இருந்தவன் கைகேயாக இருந்து பின்னால் அந்த பந்தல ராணியாக பிறந்தவளுக்கு இருக்கா இல்லையா, கைகேயாக இருந்து அவளுக்கு பிறக்கிறான். அதனால் ராமாவதார காலத்தில் இவர் எப்படி காட்டுக்கு போனாரோ அந்த மாதிரி ஐயப்பசாமி காட்டுக்குள்ளே போயிடுறாரு. பரதனாக இருந்தவன் பட்டம் கட்டின்னுட்டு கேரளாவில் இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி எவ்வளோ ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சீனிவாச பெருமாள் உலகத்தில் வர்றார். சீனிவாச பெருமாள் வர்றபோது அவருக்கு வளர்ப்பு தாயாக ஒரு அம்மா வர்றார். அவர் பேர் என்ன? பகுலாமாலி. அந்த பகுலாமாலின்றது யார்? கிருஷ்ணாவதாரத்தில் யசோதையாக இருந்தவன். இந்த யசோதையாக இருந்தவளுக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் ஏரோப்ளேன், பஸ், ரயிலெலாம் கிடையாது இல்லையா. கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, ருக்மணி சத்யபாமாவெல்லாம். அந்த நேரத்தில் அந்த கல்யாணத்தில் யசோதை இல்லை. அவளுக்கு ஒரு குறை இருந்தது. அதனால் யசோதையாக இருந்தவள் பகுலாமாலியாக வர்றா. அப்போ இவர் சீனிவாச பெருமாள் அவகிட்ட ஆசிரமத்தில் போய் மகம் மாதிரி பார்த்துக்கிறா. இவளே ஆகாசராஜங்கிட்ட போய் பொண்ணு கேட்டு குபேரங்கிட்ட கடன் வாங்கி பகுலாமாலியாக இருந்தபோது இந்த யசோதையாக இருந்தபோது நிறைவேறாத கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆசையை பண்ணி, அந்த காலத்தில் பண்ணல, கிருஷ்ணருக்கு கல்யாணத்தை பார்க்கல, சீனிவாச கல்யாணத்தில் அவள் மெம்பராக இருந்தால் பார்த்தான். நான் சொல்ல சொல்ல உனக்கு மெரசலாயிடுவேன். நீ இந்த உலகம்ன்றது இப்படியே தான், கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நான் இல்லாமல் ரீவைண்டு ரீப்ளே, வேறு கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஒரு கனெக்ஷன் இல்லாமையே நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. மெட்ராஸ் எவ்வளோ பெரிய ஊர், 80 லட்சம் ஜனங்கிறாங்க. நீங்கள்லாம் ஏன் எங்கிட்ட வர்றீங்க? உங்களுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ன அந்த கனெக்ஷன் இருந்தால்
அது தொடரும். உனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலன்னாலும் சரி அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்ன விசாரம். இட்லி சாப்பிட்லாமா, போண்டா சாப்பிட்லாமா, இதெல்லாம் அன்ன விசாரம். நான் பேசிகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் ஆத்ம விசாரம். ஒரு ஆத்மான்றது என்ன, அது எப்படி இந்த உலகத்தில் வருகிறது, இன்டர் கனெக்ஷன்ஸ் எப்படி தொடர்கிறது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆத்மாவில். அது எங்களுக்கு தெரியும். இப்போ நான் எவ்வளோ போல்டாக வந்து நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எப்படி சொல்ல முடியுது? பிகாஸ் ஐ நோ ஐ ஹவ் காட் த போஸ்ட் ஆஃப் பத்ரி நாராயண். அந்த பாஸ்டில் இருக்கிறதுனால நான் நினச்சா மோட்சத்தை கொடுக்க முடியும். ஆனால் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துட முடியாது. நீ என்கிட்ட வந்துட்டு இப்போது தைரோட சாப்பிட்டேன்னா நான் கொடுத்துட முடியாது. ஒன்றும் உருப்பிட வைக்கணும். உனக்கு நல்லது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதை தான் நான் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் வாழ்க்கைன்றது இதுதான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ட். பைபிள் ஜீசஸ் சேஸ் பிளஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ட் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் தம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கள்ளங்கப்படியே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சாமியார் நான் தான். அதனால் சின்ன வயசுலேருந்து இங்கே வர்றாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சர்விங் பண்ணுறாங்க, ஹெச்எப் பிளேட் வாங்குறாங்க, கைக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பெயிண்டிங் பண்ணுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் தான் உருப்படுறதுக்கான வழி. எல்லாம் அழகாக செஞ்சிட்டு இருக்காங்களோ இல்லையா அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு சந்தேகமே வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சாமி நான் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெரியவங்க இல்லையா? ஏற்கனவே நீங்கள் இந்த உலகத்தில் மாயையில் வளர்ந்துட்டீங்க. அதனால் நான் என்ன தான் வந்து மைக் வச்சு உங்களுக்கு லெக்சர் கொடுத்துருந்தா கூட உனக்கு எங்கேயோ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு என்னை முழுசாக நம்ப முடியாது பெரியவங்களால். சின்னவங்களுக்கு ஈஸியாக நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளில் ஒன்றும் தெரியாது இல்லையா? என்ன தான் தெரியும், ஆண்டவனை தெரியாது. ஆண்டவனை தெரியாது உன்னை தெரியும், ஆன்மீகம் தெரியாது உன் அன்பை தெரியும், ஆனந்த காற்றே உன்னுள் அமிழ தெரியும், என் ஆன்மாவை உன்னை அன்றி யாருக்கு புரியும், நாமம் சொல்லி அழைக்கத்தானே எனக்கு தெரியும், எந்தன் யோகக்ஷேமம் காப்பதற்கு உனக்கே தெரியும், உந்தன் முகம் மறைமுகம் என்று எனக்கு தெரியும், நமக்குள் உள்ள பந்தம் என்னவென்று எனக்கு தெரியும். ஒரு பேஸ் மெட்டல் இருக்கு. அந்த பேஸ் மெட்டல் ஒரு மேக்னட்டிஸ் ஆன உடனே என்ன ஆகிடுறது? இட் பிகம்ஸ் அ சுப்பீரியர் மெட்டல் இல்லையா? உங்கள் மெட்டலர்ஜி தான் நான் சொல்கிறதெல்லாம். அது மாதிரி எவ்ரி டைம் ஐ லுக் அட் சம் ஒன், எவ்ரி டைம் ஐ கிவ் சம்திங் அவுட் ஆஃப் மை ஹேண்ட், every time I touch somebody, even like playful, I am magnetizing them. All the children are lucky enough. Every time I look at them, I give something out of my hand, I just pat them, they are getting magnetized. So they need not go to forest, they need not do big rituals and all. They are into that game. They are destined. அதனால தான் அவங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் புரியுது. நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் பண்ணுறோம். So many things I cannot tell you, but I am doing my work so perfectly, you may not understand now. Someday you may understand if you are destined. தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட, என்னை பற்றி விஸ்வாமித்திர ஒலையில் வருது. தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட, நீ என் கையை பிடிங்கி வச்சுக்கூடாது, நானாக தொடணும் ஒன்று. தானும் ஸ்பரிசம் தொடுதல், தன்னால் பட்டிட விஷ்ஃபுல்லி, முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்றுனி. இதுக்கு முன்னால் இருக்கிற கர்மா, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற கர்மா இன்னும் ஏதாவது வர இருந்தால் எல்லாம் கூட மறைஞ்சிரும் அப்படின்னு வருது. ஸோ ஸ்பரிசம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்தில் 3 விஷயங்குது. ஒன்று வந்து மீன், இன்னொன்று கோழி, இன்னொன்று ஆமை. கோழி என்ன பண்ணும்? முட்டை போட்டு அது மேலே அடக்காக்கும். அப்போ முட்டை பொறிஞ்சு கோழி குஞ்சு வந்துடும். மீன் என்ன பண்ணும்? முட்டை போட்டு கண்ணால் பார்க்கும் இல்லையா? கண்ணால் பார்க்கும். அதனால தான் அம்பாளுக்கு என்ன பேர்? மீனாட்சி. அவள் கண்ணாலேயே உலகத்தை ஆள்றா அப்படின்னு அர்த்தம். ஆனால் கண்ணால் பார்த்தா போகிறோம். 3வது ஆமாம், அங்கே முட்டை போட்டு இங்கே வந்து ஐயோ முட்டை போட்டேன்னு நினைக்குமா? ஏன்னா அது அங்கே பொறிச்சிடும். இதுக்கு என்ன பேர்? ஸ்மரிசம். எண்ணத்தினால் செய்கிற செயல். தொட்டா அதுக்கு பேர் ஸ்பரிசம். கண்ணால் செஞ்சால் நயனம்.
ஸோ 3 விதங்களில் செயலாற்றுகிறோம். நயனம், ஸ்பரிசம், ஸ்மரிசம். ஸோ இதெல்லாம் இருக்குது ஆன்மீகத்தில், மிகப்பெரிய நெறி. பட் ஜென்ரலி பீப்புள் நோ ஆல் தி ஸ்மால் டைம் சாமியார்ஸ் who put சாம்பிராணி புகை and you have to fall at their feet, they will give you like that some prasadam. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாக சொல்கிறேன். ஈவன் ஆல் தோஸ் பீப்புள், because I am in the seat, whether they accept me or not, if they want salvation, they have to stand along with all of you in the queue. A day is coming like that. They have to come and stand opposite to me in the queue. That way you are all more fortunate and blessed that already you are with me. அவங்கெல்லாம் மெதுவாக தான் வரணும் இல்லையா? நான் whether I will approve them or not also I don't know, because I am a very serious person coming to God's work. I don't compromise. See, as a friend I gossip, but coming to God's work I never compromise. I am a very, very disciplined person. Unless you deserve, I can't help you. இல்லையா? டிசர்வ் பண்ணுவேன். லாஸ்ட் கொஸ்டின். Why is Hanuman so intoxicated with the thought of Lord Rama? Who is Hanuman? A form of Vayu Bhagwan. இல்லையா? காற்றினுடைய வடிவத்தில் வந்தவர் அவர். ஸோ அவர் பிறந்த போது அவங்க அம்மா இருக்கா இல்லையா, அவர் திருப்பதி மலை மேலே அஞ்சனாத்திரின்னு ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலையில் இருந்தால் அவங்க அப்பா வந்து வானரங்கள், ஏதாவது ஒரு அசுர வானரங்களுக்கு தலைவர்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேரும் நல்ல பக்தர்களாக இருந்தாங்க. ஸோ அவளுக்கு பிறந்தது போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, நேராக ஆகாசத்துக்கே தாவிடுறாரு. உங்கள் வீட்டு குழந்தை நாளைக்கு திடீர்னு ஒயின்னு ஆகாசத்தில் போனால் நீ என்ன ஆவ? ஆஞ்சநேயர் அப்படி தான் பண்ணார். ஆகாசத்தில் போய் சூரியனை ஏதோ ரெட்டு பால் அப்படின்னு சொல்லி முழுங்க போனார். அப்போ அவரை அடிச்சிடறாங்க. அதனால தான் கண்ணெல்லாம் அவருக்கு வீங்கிச்சு, இல்லைன்னா அவர் நார்மலாக தான் இருந்தார். ஸோ பூமியில் விடுறாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், அதனால் இவனால் உலகத்தில் நேச்சர் டிஸ்டர்ப் ஆகிடும். இவன் பிறந்திருக்கிறது ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கான். அதனால் ராம கைங்கரியம் பண்ணுற நேரம் வர்ற வரைக்கும் இவனுக்கு இவன் பவர் தெரிய கொடுத்துட்டாங்க. அதனால் அனுமான் வாஸ் வானர சைன்யத்தில் இருந்துக்கிட்டு இருந்தார் சுக்ரீவன்கிட்ட. And he was growing normally. He never knew his power. So when somebody has to jump and go to Sri Lanka, everyone says, I can jump this much. And then it is Jambavan, the eternal Chiranjeevi, Jambavan Karri. He says, யார் ஜாம்பவான் சொல்கிறான், ஆஞ்சநேயா உன் பவர் உனக்கு தெரியாது, நீ வந்து பிறந்த போதே சூரியனையே போய் முழுங்க போனவன்பா, இங்கே இருக்கிற 12 மைலையே தாண்ட மாட்டான்னு உடனே அவருக்கு ஃப்ளாஷ் பேக் வந்துச்சு. அப்படியே ஜாயின்னு போயிட்டு இலங்கையெல்லாம் எரிச்சிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி. ஸோ வென் ஈ வாஸ் டு ஒர்க் ஃபார் ராம கைங்கரியம் அவருக்கு அவர் பவர் தெரிஞ்சது. அதுக்கு முன்னால் அவருக்கு தெரியாது. அதனால் ஆஞ்சநேயர் நீங்கள் சாதாவாக நினைக்க தேவையில்லை, அவர் சிவபெருமானுடைய அம்சத்தில் வந்தவர். ஏன்னா அவங்க அம்மா இருக்கா இல்லையா, அவர் சிவ பூஜை பண்ணவர். அந்த சிவனுடைய பிரசாதமாகிய பழத்தை சாப்பிட்டு அதனால் சிவரூபத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். ஸோ இஸ் வெரி பவர்ஃபுல். ஒரு காரணம். ரெண்டாவது, ராம கைங்கரியம் பண்ணதுனால அவருக்கு ராமருடைய அனுகிரகம் கிடச்சிது. ராமாயணம் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ சீதை வந்து கழுத்தில் இருக்கிற காஸ்ட்லியஸ்ட்டு மணி மாலையே கொடுக்குறா. எல்லாரும் கட்சி பார்க்குறாரு, தூக்கி போட்டுறாரு. சீதை கேட்குறா, என்னடாப்பா இப்படி பண்ணுறியன்னு. அதில் ராமர் இல்லை அப்படின்னா. ராமர் எங்கே இருக்காருன்னா கீச்சு காட்டுறாரு, எங்கே இருக்காரு, என் நெஞ்சு திறப்பார் நிற்காண்குவாரின்னு பொன்னானூட்டில் ஒரு புலவன் சொல்லுவான். அந்த மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்கார் ராமர், எனக்கு எதுவுமே வேணாங்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். கைமாறு கருதா மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. ஒரு மலை இருக்குது, அதுக்கு நீ தான் பில்லு கட்டுறியா? அந்த மாதிரி யார் மழையை மாதிரி இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்க முடியும்? இப்போ ராமரே வந்து நன்றியில் மாட்டிக்கிறாரு. ஏன்னா அனுமான் இருந்தால் ஸோ மச் ஃபார் ஹிம் அண்ட் ஹி டசன்ட் வாண்ட் எனிதிங். அவர் சொல்கிறார், சரி நான் உனக்கு இப்பயே பிளெஸ்ஸிங் பண்ணுறேன், அடுத்த யுகத்தில் நீ தான் பிரம்மா, நீ மகேந்திரகிரி மலையில் போய் தவம் செய், உனக்கு 4 திசையில் இருந்தும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆகாசிலேருந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் ஆஞ்சநேய ஹயக்ரீவ நாரசிம்ம கருட ஆதிவராக 5 முகத்தை தரேன். 4 திசையில் 4 முகம், மேலே இருந்து ஹயக்ரீவ முகம், எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது.
நீ போய் மைந்தகிரி மலையில் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு நீ தான் பிரம்மா அப்படின்னு அவருக்கு ஆஃபர் லெட்டர் அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குது இல்லையா. ராம கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஆஞ்சநேயரை புகழாதவங்களே கிடையாது. ஆஞ்சநேயரை பார்த்து சீதை ராமர் எல்லாம் சொல்கிறாங்களாம், அம்மையே அத்தனாய அப்பா அருளின் வாழ்வே அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா அருள் ஒரு உடிவும் எடுத்து வந்தால் அது நீ தான்பா அப்படின்னு ராமர் ஆஞ்சநேயரை புகழ்ந்திருக்கார். அம்மையே அத்தனாய அப்பா அருளின் வாழ்வே, அருள் ஒரு உருவம் கொண்டு வந்த நிலையில் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஒர்ஸ்ட் என்மையாக இருந்த ராவணன் அவரம்பா சொல்கிறான், பிரம்மனும் பூமி தாங்குருவனும் பூமியை தாங்குற பிரம்மமாக இருப்பானோ இல்லை சிவனாக இருப்பானா இல்லை விஷ்ணுவாக இருப்பானா யாருகோலோ அப்படின்னு சரி அவன் பேசுகிறான். ஆஞ்சநேயர் பேசுகிற போது எல்லாரும் மிரண்டு போகிறாங்க. யாருகோலோ இச்சொல்லின் செல்வன், இவ்வளோ அழகாக பேசுகிறானே, யார் இவன் தெரியலையே அப்படின்னு. ஸோ ராமாயணத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து மெரசல் ஆகிற மாதிரியான ஒரு அறிவாளி, ஒரு பர்சனாலிட்டி யார் ஆஞ்சநேயர். அதனால் அவருக்கு பிரம்ம போஸ்ட் கிடைக்கிறது இல்லையோ இல்லை சிவனுடைய அருளால் பிறந்து ராம கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே அவர் உலகத்தில் வந்தாருங்கிறது இல்லையோ நமக்கு எல்லளவும் சந்தேகம் வர்றதுக்கான எந்த காரணமும் கிடையவே கிடையாது. He was destined to play that particular role. A question from a devotee. I am not able to visualize or understand what actually happens when a saint or siddhar decides to keep his atma, for instance, in a shivalingam before deciding to leave the physical body. By atma, do you mean his spirit or his jyoti or both are the same? So does that mean after demise his spirit is still on earth only and does not travel to skies, or does it simultaneously dwell in two places? And when such a spirit decides to be born again, does this light from the idol automatically get into him? குருஜி சுந்தரராமன் ஒருத்தர் மயிலாப்பூரில் இருந்தார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் அவருக்கு வீடு. அவருக்கு ஒரு குரு இருந்தார், கேரளாக்காரர், தங்கால் மோனகுரு சுவாமிகள்னு பேர். வள்ளிமலை பக்கத்தில் தங்கால் இருக்கு இல்லையா, அங்கே. ஸோ அவர் தாந்திரிக். குருஜி சுந்தரராமன் கிட்ட சொல்லிட்டாரு, நான் இந்த உடம்பை விட வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால் நீ 108 தேங்காய் வாயினும் வாங்கினார். ஸோ அவர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு தாந்திரிக்கில். ஸோ குருவை உட்கார வச்சுட்டு இவர் ஒவ்வொரு தேங்காவாக அந்த மந்திரம் சொல்லி குருவோட தலையில் உடச்சிக்கினே வர்றாரு. அப்போ அந்த தங்கால் மோனகுரு சுவாமியினுடைய இந்த 7வது இடத்துல இருக்கிற அந்த ஜோதி அந்த குருஜி சுந்தரராமனுடைய உடம்புக்குள்ளே வந்துச்சு. இது என்ன, ஒரு எர்த்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஏ சுப்பீரியர் எனர்ஜி என்ட்ரிங் இன்டு அனதர் பர்சன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். இந்த மாதிரி கொடுக்குறவங்களும் இருக்காங்க உலகத்தில். தன்கிட்ட இருக்கிறத 1 to 1 இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்போ மோட்சம்ன்றது என்னென்னா இந்த மாதிரி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மாத்திரம் கிடையாது. இப்போது குருஜி சுந்தரராமன் உயிரோடு இல்லை. ஸோ அந்த குருவோடைய எனர்ஜியை வாங்கி இவர் கொஞ்சம் தாந்திரிக் பண்ணார். சில வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த எனர்ஜி. வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே முதல்ல சிவன் இல்லாமல் இருந்தார் ஜலகண்டேஸ்வரரில். அந்த சிலை எங்கேயோ நம்ம திருவண்ணாமலை போகிற வழியில் எங்கேயோ இருந்துச்சு. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹெவியாக இருக்குது அந்த சிலையும், எப்படி தூக்கின்னு வர்றது? அப்போது அந்த குருக்கிட்டேருந்து கற்றுக்கின வித்தை இல்லையா, அது யூஸ் ஆகுது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதை லைட் பண்ணிடுறார், லைட்டாக பண்ணிடுறார். அதை தூக்கின்னு இவங்க வச்ச உடனே திருப்பியும் மந்திரம் சொல்லி அதில் அந்த வெயிட்டை கொண்டு வந்துடுறாரு. அந்த பவர் அவருக்கு இப்படி யூஸ் ஆச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குதான்னா இருக்குது. பிருகதீஸ்வரர் கோயில் போகிறீங்க தஞ்சாவூரில், எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் கேட்டுனுக்கிறாங்க, எப்படி பிருகதீஸ்வரர் கோயிலை அவ்வளோ உயரமாக எல்லாம் கட்டினாங்க எல்லாம் பண்ணாங்கன்ட்டு. இதே டெக்னிக் தான். இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சாரம் கட்டினாங்க, சாரம் கட்டி கயிறு வச்சு இழுத்தாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. முதல்ல வெயிட்லெஸ்ஸாக பண்ணணும். அந்த காலத்தில் இந்த சித்தர்களுக்கு இதெல்லாம் தெரியும். வெயிட்லெஸ் பண்ணுவாங்க, அதை குடுன்னு மேலே இழுத்துருவாங்க. அது திருப்பி வச்ச உடனே மந்திர உச்சாடனத்தில் திருப்பியும் அதுக்கு அந்த பவரை கொண்டு வருவாங்க. அந்த பிருகதீஸ்வரர் கோயிலில் அப்போ கூட ஆவுடையார் கூட ஒட்டாமல் இருந்துச்சு லிங்கம். அப்போ ஒரு சித்தர் இருந்தார் கரூர் பக்கத்தில்,
பூசலா இது கரூர் சித்தர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தாம்பூல எச்சில் இல்லை அதை துப்புறாரு, உடனே அது ரெண்டும் ஒட்டிக்குது. இந்த மாதிரி சித்தர்களுக்கு இந்த பவரெல்லாம் உண்டு. எப்படி இதை பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியாது, இந்த வித்தையை தெரிஞ்சவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் கோல்டு கீழ்லாம் எங்கே போவாங்க, சித்தர்கள்லாம் பரதேசிங்க, ஒரு ஊரை சுற்றின்னுக்கிறவங்க. வேர் ஃப்ரம் தே வில் கெட் கோல்டு. ஸோ தே ஹேட் திஸ் நாலேஜ். ஒரு காட்டில் எந்த பர்டிகுலர் மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை கொண்டாந்தாக்கா பேஸ்மெண்ட்டில் கோல்டாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருந்தது. ஸோ வெனவர் தே வாண்ட் டு டூ சம் சொர்ணம், கோல்டு வேணும் சொர்ண பந்தனம் பண்ணுறதுக்குன்னா அவங்க அந்த இதை புழிஞ்சிருவாங்க. பிழிஞ்சு அதை சொர்ண பந்தனம் பண்ணுவாங்க அந்த கோயிலில் பண்ணுற போதெல்லாம். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் தேவராக பாபா. யமுனை நதிக்கரையில் 4 குச்சி நட்டு அது மேலே 2 குச்சி போட்டுன்னு மேலே அம்மனமாக உட்காந்துட்டு இருப்பார். நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, தூய யமுனை துறைவனே ஆண்டாள் பாண்டான்னு, அவர் அதுதான், அவ்வளோ வயசு உயிரோடு இருந்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் இந்த கோல்டை ரசவாதம் கற்றுக் கொடுங்க, ஆல்கெமி அப்படின்னு. வேணாடா, இதனால் எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு கட்டாயம் கற்றுக் கொடுங்க. சரி தொலையுதுன்னு சொல்லி இவர் கற்றுக் கொடுக்குறாரு. அது என்னென்னா, ஒரு நாளெல்லாம் விரதம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹெர்பில் அவங்க சாப்பிட்ணும், இப்படி ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சு கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அதை நீ யூஸ் பண்ண முடியும். இந்த ஆள் என்ன பண்ணால், நிறைய கோல்டெல்லாம் ரெடி பண்ணி யானை மேலே கோல்டெல்லாம் வச்சுக்கின்னுட்டு ஜாலியாக போகிறான். அப்போ வெள்ளைக்கார கலெக்டர் ஒருத்தனுக்கு காதில் போக வந்துடுது, என்னடா இவன் பிடிக்கிறான்ட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு டெய்லி அவனை வந்து ஒன்று ஊற்ற சொல்கிறான். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் மேலே ஒன்று ஊற்றணும் அந்த மாதிரி. அப்போ குரு போய் சொல்கிறாரு, அவனை கொடுமைப்படுத்தாத அப்படின்னு. சிஷ்யங்கிட்ட சொல்கிறாரு, நான் சொன்னேன் இல்லை இந்த வம்பு வேணான்னு அப்படின்னு, இனிமேல் எங்கேயாவது ஓடி போயிடு, இங்கே இருக்காதுன்னு சொல்லி அவன் எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடி போட்டான். அதாவது இந்த பவரெல்லாம் இருந்தால் ஒன்று ரொம்ப தொந்தரவு தான். அதெல்லாம் தேவையில்லாத வச்சுக்கிட்டு வம்புல எல்லாம் மாட்டிக்கணும். உலகத்தில் எவ்வளோ பேர் கட்டணும். மீடாஸ் டச்சுன்னு ஒன்று இருக்குது, அவன் கடவுள்கிட்ட வரம் கட்டினான், எது தட்டாலும் கோல்டு ஆகிடணும்னு. சொத்தை தொட்டால் கோல்டாகுது, பொண்டாட்டியை தொடுறான் கோல்டாகுது, எல்லாமே இப்படி ஆகி போகுது. என்ன தான் பண்ணுவான் அவன் இல்லையா? மீடாஸ் டச்சுன்னா அதுதான், சோறு சாப்பிட முடியல, பொண்டாட்டி தொடு, எல்லாம் கோல்டு ஆகிருந்தா அவன் மாத்திரம் என்ன பண்ணுவான்? அதனால் நம்ம எப்பயுமே வந்து பெரிய வரங்களெல்லாம் கேட்காம சகஜமாக வாழ்ந்துட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. சகஜமாக இல்லைன்னா இந்த மாரிலாம் தான் வம்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர். பஸ்மாத்தூர் யார் தலையில் கை வச்சாலையும் அவங்க சாம்பல் ஆகிடணும்னு வரவாங்கண்ணா. வாட் இஸ் தட் யூ வாண்ட்ஸ் அச்சீவ் வித் தட் வரம் இல்லையா? கடைசியில் விஷ்ணு மோகினி அவதாரத்தை வந்து எங்கள்கிட்ட டான்ஸ் ஆடினா நான் உங்களோட படுக்கிறேன்னு சொல்லி தலை மேலே அந்த டான்ஸ் மூமெண்ட்டில் இப்படி கை வச்சு உடனே அவனும் மறக்கணுன்னு போய் கை வச்சுட்டான், பசமசம் ஆகி போயிட்டான். நீங்கள் எந்த புராணத்தை வேறும் பாருங்கள், அவங்க கேட்டது மாயா வரம், ஆனால் அதிலே தான் அவன் மாயும் வரம் வச்சுருந்தான். மாயம்னா சாகிறதுக்கு. ஆனால் the occult powers are absolutely useless. Be a very normal person. Be a very normal person. And you need not get into all these power games. It will not be useful in any way. It will put you into more problems. It's not worth it. I have seen almost all forms of gods. So I have never asked for a boon. They will ask, whenever any celestial appears before you, they will introduce themselves and they will say, ask for a boon. So I always used to say, I don't want any boon. No, I don't want any boon. அதனால தான் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். அவங்க கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னா நானும் ஒரு பக்காசுரம் பத்மாசுரம் மாதிரி கஷ்டப்பட்டு தான் உட்காந்து இருப்பேன். ஸோ ஒரு ஹியூமனாக நார்மலாக இப்போ ராமர் இருந்தார், அவரை பற்றி கம்பர் என்ன சொல்கிறாரு, மானுடம் வென்றதம்மாங்கிறார். ஒரு மனுஷனாக இருந்து மனுஷனாகவே வென்று காட்டினான் ராமன், தர்மமாக வாழ்ந்தான்றது தான் ராமருடைய பிரக்யாதி. அது மாதிரி மானுடம் வென்றதம்மா தான் நல்ல விஷயம். சின்ன சின்ன விஷயம் நான் வேணான்னா, இப்போ காயத்ரி எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க 1984. நம்ம கொடுத்து தான் திருவேன் வரேன், உனக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், என்னை பார்க்க வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு என்னை வெய் போகணும்னு. அதனால தான் என்கிட்ட பஞ்சமே இருக்காது. நான் காட்டில் உட்காந்துருந்தாலே என்னால் யாருக்கு வேணாலும் சாப்பாடு போட முடியும். அது ஒரு வரம். டேக்கன் இட் ஃப்ரம் காயத்ரி. ஸோ இப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நீங்கள் அந்த உயரங்களே அடைஞ்சால் தான் இதெல்லாம் பாசிபிள். ஆனால் அந்த உயரங்களை அடையிறதுக்கு உங்கள் டிசைர்ஸே உங்களுக்கு தடையாக இருந்துடும். அப்போ மோட்சத்தை பற்றி கேட்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வந்து குருஜி சுந்தரராமனுக்கு தங்கால் சாமிக்கிட்டேருந்து வந்ததை பற்றி நான் சொன்னேன்.
அந்த மாதிரி இல்லாமல் லிபரேஷனுங்கிறது என்னென்னா ஆசானுகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுங்கிற மாதிரி இட் இஸ் நாட் கோயிங் டு எனி அதர் அபோர்டு 17-14 வருஷத்தில் எங்கேயோ போய் கூட்டம் அடிச்சுன்னு உட்கார்றது கிடையாது. லிபரேஷன் இஸ் ஹியர் அண்ட் நோவேர். It is now or never. So when you are in a human body on this earth, when you are devoid of any desire, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், கடவுள் மேலே கூட ஆசை இருக்கக்கூடாது, கடவுள் மேலே கூட ஆசை இருக்கக்கூடாது. ஜீசஸ் was crucified. He was so noble. He says, Father, forgive them for they know not what they do. எல்லாம் சொல்கிறாரு. Oh, he wants water, no one gives him. The small lion cloth is falling down. Then he loses 1 minute his heart. Says, Father, why have you forsaken me? God was waiting for that syllable, one word from the mouth of Jesus. Why have you forsaken me? Losing faith on God. Then his spirit comes out of the body. So desireless, any desire will hold you to this stupid earth. So go desireless. Then your spirit comes out. This body is a jail. From the fetters of the body, your jyoti comes out. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இந்த காற்றுல கலந்துரும், இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சத்தில் கலந்துரும். அண்ட் கலந்துட்டு பின்னால் நீ மேலேயும் போக மாட்டே கீழேயும் போக மாட்டே, இந்த உலகத்தில் இருப்பேன். அட் யுவர் வில் you can become a snake and live in a cave, you can become some bird, or you can put yourself into some temple deity. ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா கோயிலில், அதில் ஏதாவது ஒரு சிலையில் போய் நீ உட்காந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இஸ் given to you. அப்படி இந்த உலகத்தில் இருந்து நீ ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு பி தி ஃபார்மேட் ஆஃப் காட், யூ கேன் பி இன் சம் பெருமாள் டெம்பிள், யூ கேன் முருகன் டெம்பிள், அம்மன் டெம்பிள், சிவன் டெம்பிள். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், I am now a liberated person. It is my spirit which I have kept in this idol. பூர்ண பிரம்மத்துக்குள்ளே இருக்கிறது என்னோட ஆத்மா தான். அண்ட் இங்கே துர்கா கோயில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறது கிருஷ்ணவேணி அம்மாவுடைய ஆத்மா. கிருஷ்ணவேணி அம்மா சாதாரண ஆளா? இந்த அம்மா தான் சொன்னேன், ராமாயண காலத்தில் I was Rama and she was Sabari, and I was Ramakrishna Paramahamsa and she was Sarada Devi. So we have connections. So I have kept her spirit in Durga temple. அங்கே தான் வச்சுருக்கேன் நான். I am here. இதெல்லாம் சொன்னால் கல் எடுத்து அடிப்பாங்களா இல்லையா? பட் ஐ டாக் ஒன்லி ட்ரூத். பைபிள் God will say, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் மாதிரி. In very truth I tell you. I am telling you the truth. I have seen all things, and whatever I have not seen I don't talk. Whatever is my direct experience, I talk about that. So my spirit is here and her spirit is there, and we have to work together because we had interconnections in previous birth. As Rama to Sabri, as Ramakrishna Paramahamsa to Sarada Devi. இல்லையா? இப்படி இருந்தால் அதெல்லாம் வரும், எல்லா பேரையும் வந்து தான் தீரும். ஐ ஹவ் ஆல்ரெடி ஷோன் யூ மை ஃபோட்டோஸ். காட்டுறேன். ஐ எம் ஆல்ரெடி இன் திஸ் ஸ்டோன். இன் திஸ் ஸ்டோன் ஐ எம் தேர். ஐ எம் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரெட் மூன். செவ்வாய், செவ்வாய்னா முருகன். All these things other saints don't know. See, rarely people get liberation. Paramacharya was liberated. Ramsarat Kumar Swami, yes. Most of the other Swami are having only Kuchi and Kavi. They don't have real knowledge. See, this is the Perumal. Next to that you find a red light, Perumal, red light. So, this energy of mine only is in this stone. அங்கே இன்னொன்று வச்சுப்பார். See, this is Perumal's face, and you see the red light? So I am there in the idol. Okay. So difficult for you to understand me and my sadhana, my height. இல்லை, எனக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். So hold on, someday you may know. And no need to know also, be innocent. Don't analyze me. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டா, மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். I am the light.
So you can't do research and understand me. If you totally surrender someday, like Arjuna got the Vishwarupa Darshanam of the Lord, yeah, Arjuna got the Vishwarupa Darshanam of Krishna. Like that, if you are destined, maybe you will see my heights. Maybe you will see my heights. Until such time, I am giving you scientific evidences. All these are the scientific evidences. I am in all gods and all gods are in me. All these forms, what you are seeing there, are me. All gods are in me, I am in all gods. So no one has gone to my heights. Really, no one has gone to my heights. Padunga. Om Jai Siva Shankar Re Swami Jagat Paripalakare Adi Shankara Avatara Anada Rakshagare Om Jai Siva Shankar Re அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா